ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸை துணி மடித்து போட்டு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது 35 இன்ச் ப்ளவுஸு. இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது இப்போ இதோட மார்பு சுற்றளவு ப்ளவுஸோட வெளிப்பக்கமாக எடுத்து இப்படியே நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா இது மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை ஹார்மோல் பீஸ்லேருந்து இங்கே பாருங்கள், கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இங்கேருந்து அது மாதிரி இந்த கையை ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் இழுக்க வேணாம். இழுக்காமல் பார்க்கலாம். 20 இன்ச் இருக்குது. இது 2/2 80 சென்டிமீட்டர். இதில் இப்படி 4 மடித்து போட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணிட்டான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணி இது மேல் கரபாகம், கரபாகம் மேலையும் கீழே இருக்கணும். இது ஒரு கரபாகம், அது மாதிரி கீழே ஒரு கரபாகம் வரும். இது இப்படி தான் நம்ம துணி போடணும். துணி சுருக்கம் இல்லாமல் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது மேல் கரபாகத்திலேருந்து இருபது இன்ச் எடுத்தோம் இல்லையா, 20 இன்ச் தையலுக்கு சேர்த்து தான் இருக்குது 20 இன்ச்சு. அதனால் அந்த 20 இன்ச்சை நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணலாம். இப்போ 20 இன்ச் நோட் பண்ணி ஸ்கேல் வச்சு இருபது இன்ச் கட் பண்ணி இங்கே பாருங்கள், கரபாகம் கீழே இருக்குது. 20 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ இந்த கரபாகம் தான், இந்த கரபாகம் கைக்கு வரும். இப்போ இதை பெருமை மடித்து வச்சிடலாம். இப்போ இது இப்போ மார்பு சுற்றளவு நம்ம கணக்கு பண்ண 20 இன்ச், அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இது இப்படி 2 பிரித்து இப்படி மடிங்க. மடிப்பு பாகம் உங்கள் பக்கமாக இருக்கணும். கரபாகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். மடித்து இப்படி லெவல் பண்ணி வச்சுருங்க. இப்போ ப்ளவுஸோட முன்பக்கம் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். முன்பக்கம் உயரம் இந்த ஊக்குப்பட்டி மாட்டோம் இல்லையா, அதில் நம்ம கணக்கு பண்ணுவோம். இங்கே ஷோல்டர் பாயிண்டில் இருந்து லெவல் பண்ணி நான் இங்கே பட்டி இது இருக்குது, பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் மெஷர்மெண்ட் பாருங்கள். 11 இன்ச் இருக்குது பாருங்கள், 11 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம கீழே ஒரு அரை இன்ச்சு போகும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு போகும், சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. இப்போ 11 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா 12 இன்ச்சு கணக்கு வரும். இப்போது 12 இன்ச் இங்கேருந்து மேலே இருந்து 12 இன்ச்சு இப்போ நோட் பண்ணுவோம். இங்கே இருக்குது 12 இன்ச்சு. பாருங்கள், ஒரு சைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அதான் துணியில் லெவலாக மடிக்கிறதுக்கு வேணும். 12 இன்ச்சு நம்ம கோடு போட்டுக்கிறோம். இங்கே 12 இன்ச்சு கணக்கு பண்ணி இது இப்போ மடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 12 இன்ச்சுக்கு இங்கே கோடு போட்டுக்கிறோம். பாருங்கள், 12 இன்ச்சுக்கு இங்கே கோடு போட்டுக்கிறோம். இது இப்படி அது வரைக்கும் மடித்து எடுத்தோம்னா மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் பீஸு, கீழே இருக்கிறது இப்போ நம்ம பேக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம அளந்து தான் எடுத்து வச்சுக்கிறோம் 12 இன்ச்சு. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்க தேவையில்லை. இப்போ பேக் வர மட்டும் பார்க்கலாம்.
இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பேக் வர வந்து 13 இன்ச்சு இருக்குது. இந்த 13 இன்ச்சு வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு 14 இன்ச்சு இப்போ நம்ம வைக்கலாம். 13 1 14. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருவோம். போட்டாச்சு. இது வந்து இவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்காங்க. ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து 35. இப்போ வந்து ஷோல்டர் அளவு வந்து அவங்களுக்கு நார்மல் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சு வச்சாவே அவங்களுக்கு போதும். 35 தான் ப்ளவுஸோட அவங்களோட பாடி சுற்றளவு. ஸோ 35 வச்சா 35க்கு ஷோல்டர் வந்து அதில் வந்து 2 இன்ச்சு வச்சா போதும். இப்போது இதை இப்படியே இதை நீங்கள் நல்ல ப்ளவுஸை போட்டு நீங்கள் இப்படியே போட்டு எடுக்கலாம். இப்போ 2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் அளவு வச்சுருக்குறோம். ஒரு 1/2 இன்ச்சு தெரிஞ்சு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு ஹெம்மிங்க்கு விட்டுட்டு இந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டர் அளவு நம்ம ஜாயின் நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள். இப்போ மேலே இங்கே ஷோல்டர் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். பிடிச்சி ரொம்ப இழுக்காதீங்க. இந்த பாருங்க, இப்படி வளைவு ஷேப் வர்ற மாதிரி இப்படி இழுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப மார்க் பண்ணி ரொம்ப முன்பக்கம் வந்து ஒயர் வந்து கீழே இறங்கும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த வளைவை இப்படி இந்த யூ ஷேப் வர்ற மாதிரி இப்படி வச்சு இவங்களோட முன்பக்கம் கழுத்து நோட் பண்ணிக்கலாம். இது இப்படி கட் பண்ணி இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், இப்போ ஊக்கு பட்டியிருந்து இந்த பட்டி பீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது பட்டி பீஸ் ஜாயிண்ட்டு, இது ஊக்கு பீஸு. இங்கே பாருங்கள், நம்ம 1 இன்ச்சு 11 இன்ச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. 11 இன்ச்சுனா இங்கே வரும். இப்போ வந்து நம்மளுக்கு இது நோட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது. பாருங்கள், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது மேலே நம்ம எம்மிங் பீஸ் ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வேணும். கீழே வந்து பட்டி ஜாயிண்ட் இருக்கும், ஒரு 1/2 இன்ச்சு வேணும். அதனால் எல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இது இருக்குது உங்களுக்கு. இந்த அடையாளம் தான் இப்போ இந்த முன்பக்கம் அளவு அதை விட ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு இது எப்படி நம்ம போட் ஷேப் வரையணும். இப்போ இவங்க ஹார்மோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஹார்மோல் அளவு வந்து ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணாமல் இப்படியே மார்க் பண்ணி வரைகிறதுனால ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5.5 இன்ச் இருக்குது. நான் அந்த 5.5 இன்ச்சை ஆமூல வச்சு அஞ்சரை இன்ச்சு இது இப்படி நம்ம பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு இன்ச்சு தான் வச்சுருக்குறோம். அந்த 2 இன்ச்சு கணக்கு பண்ணி 3 கழுத்து வரைஞ்சி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் வைக்க வேணாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு கழுத்து இறங்கும். அதனால் இதுவே 2 இன்ச்சு அவங்களுக்கு போதும். இப்போது முன் பக்கம் கழுத்து
முன்பக்கம் கழுத்து. ஹார்மோல் வந்து நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணி வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆர்மோலை வரைகிறதுக்கு ஸ்கேல் இருக்குது, அதை அப்படியே வச்சு நான் ஸ்கேல் மூலியமாகவே ஆர்மோல் பாயிண்ட் போடுறேன். அந்த வளைவை எடுத்துட்டேன். இது வந்து ஆர்மோல் பாயிண்ட்டு. இப்போ வந்து இது வந்து முன்பக்கம் போட் ஷேப்புக்கு, அது மாதிரி இந்த பக்கமும் இது வந்து கை ஜாயிண்ட்டு, இது வந்து பட்டி ஜாயிண்ட்டு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இது சைடு எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இதை இப்போ போட் ஷேப் வரைஞ்சி எடுத்துடலாம். இவங்களுக்கு முன்பக்கம் டாட் பிடிக்கிறது பார்க்கலாம். இந்த டாட்டு எல்லாத்துக்குமே ஊக்கு பக்கத்தில் இருந்து கணக்கு பண்ணி தான் எடுக்கணும். அந்த பக்கம் ஐ கட்டிக்கிற மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்கள், இது 2 இன்ச்சு தான் இருக்குது. இதுவே இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்கிறது வந்து நம்ம வந்து 1.25 இன்ச்சு எடுப்போம். அதனால் 1.25 ப்ளஸ் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இது நடு சென்ட்ரு. மொத்தமாகவே 2.5 இன்ச்சு இருக்குது. 1.25 இப்போ நம்ம டாட் பிடிச்சோன்னா இப்படி வரும். 1.25 கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் நோட் பண்ணிவிட்டு இப்போது பின்பக்கம் கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் ப்ளவுஸை வந்து 4 மடித்து பாருங்க, ப்ளவுஸ் 4 மடித்து பாருங்க, மேலே ஷோல்டரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 4 பிடிச்சிட்டு மேலே இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா ஒரு விரலச்சு அழுத்திட்டு, இப்போ நம்ம 3 கழுத்து வரைஞ்சோம் இல்லையா, யூ ஷேப்பில் எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி இப்போ மார்க் பண்ணலாம். பாருங்கள், வரைஞ்சி நல்லா துணி கை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. பாருங்கள், அழுத்திக்கிட்டு ரெண்டு கழுத்து அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி, இந்த யூ ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இது இப்படியே மார்க் பண்ணிடுங்க. பின்பக்கம் அளவு, கழுத்தோட உயரம் அளவு, முன்பக்கமும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா ரெண்டாவது, இது ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டுக்கிறோம். இப்போ 2வது டாட்டுக்கு இதோட பாருங்கள், இதோட மொத்த அளவு பாருங்கள், 4.5 இன்ச்சு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பாதி 2.25 இன்ச்சு வரும். 2.25 இன்ச்சு நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி டாட் பிடிங்க. இதில் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு தெரியல அப்படின்னா ஹலோ ப்ளவுஸ் வச்சே பாருங்கள். இப்போ மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்தே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எட்டரை இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மேலேருந்து எட்டரை இன்ச்சு. இதுக்கு அப்சைவ் பெருசாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதோடையும் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அலால் ப்ளவுஸில் இப்படி இருக்குன்றதுனால நான் அப்படியே மார்க் போட்டுறேன்.
இப்போது 3வது டாட் பிடிக்கிறதுக்கு இது அளவு இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்கள். ஸ்கேல் வச்சேமா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2.5 இன்ச்சுக்கு நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இந்த மார்க்கில். இப்போ இந்த பாயிண்டில் இருந்து பாருங்கள், ஸ்கேல் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இது 3வது டாட்டு. இது கரெக்டாக இருக்கும். பிடிச்சி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பின்னாடி நம்ம மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அதை விட்டுட்டு கட் பண்ணலாம். இப்போ இதை இங்கே ஃப்ரண்ட்டில் போட் ஷேப் வரைஞ்சிக்கிறோம். இது பேர் போட் ஷேப் தான் சொல்லுவாங்க. இதை எடுத்தாச்சு. இப்போது டாட் நோட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பொறுமையாக கட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி பின்பக்கம் கழுத்து வரைஞ்சோம். இப்போ அதில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஆம்ஹோல் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போது துணியை 4ஆக மடித்து போட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது பார்த்தோம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.